வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சட்டத்தில ஒரு சில நிறை குறைலாம் இருக்கும். அந்த சட்டத்தையே பிரிச்சு ஓரளவுக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வலம் வந்துட்டு இருக்காரு. அவரு கூட தான் நம்ம இருக்கிறோம். லா இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலோட உரிமையாளர் மற்றும் லா மக்களுக்கு புரிய வைக்கணுன்ற ராமச்சந்திரன் அவர்களுடைய ஒரு சில கருத்தை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட மக்களுக்காக ஒரு சில இந்த வழக்கு சம்பந்தமா மக்கள் உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்றாங்களா, அது உண்டான தீர்வு என்னென்ன நீங்க பண்ணிக்கிறீங்க, மக்களுக்கு இது மேல என்னென்ன பண்ண போறீங்கன்றதை வந்து மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் சொல்லிட்டு இப்போ 4 ஆண்டுகளாக நம்ம வந்து அதை தொடங்கி செயல்படுத்துகிறோம். இதில் வந்து ஆர்ஏ லா இன்ஃபர்மேஷன் ஒரு சேனல் உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான இலவச சட்ட ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஆலோசனை கொடுத்துருக்கோம். அதே போல் என்னென்ன பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட கால் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கிரிமினல் வழக்கு, சிவில் சம்மந்தமாக, வாகன விபத்து சம்மந்தமாக எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட டவுட் கேட்பாங்க. ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு 5,000 இல்லை 10,000 வந்து ஃபீஸ் கொடுத்து அவங்களால பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை மட்டும்தான் நான் வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்பாங்க. அது அந்த சந்தேகங்களை வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து இலவசமான ஆலோசனை மட்டும்தான் நான் வழங்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம அதை நீதிமன்ற கட்டணம்லாம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இலவசமாக ஆலோசனை வழங்குறாங்க. அதே போல் சில யூடியூப் சேனல்லாம் வந்து பெய்டு அமௌண்ட் கட்டி தான் பண்ணுறாங்க. நம்ம இலவசமாக செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் நமக்கு அலைபேசியில் தொலைபேசியில் பண்ணுவாங்க. நேரடியாக நம்ம வந்து இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால நேரடியாக அங்கே இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற நிறைய அவங்களுக்கான சட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆள்றதே பார்த்தீங்கன்னா சட்டங்கள் தான். சட்டத்தை தெரிஞ்சாதான் நம்ம வந்து கண்டிப்பாக வாழ முடியும். ஒரு சாதாரண ரோட்டில் போனால் கூட அந்த ரோடுடைய ரூல்ஸ் தெரியணும். நமக்கு கண்ணாமனா நம்ம வாழ முடியாது. அப்போ சட்டத்தை வந்து சாமானிய மக்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சாமானிய மக்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ சட்டம் படித்து சட்டக்கல்லூரியில் படிச்சுது வழக்கறிஞரானதான் சட்டம் தெரிஞ்சுக்கலான்னு கிடையாது. சாமானிய மக்கள் யாராக இருந்தாலும் எழுத்து கூட்டி படிக்கிற தெரிஞ்சவங்க இருந்தாலும் சட்டத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சமூக ஆர்வலராக நம்ம வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறத வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இலவசமாக இன்றைக்கி யாருமே வந்து ஒரு லா இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து இலவசமாக கொடுத்து மக்களும் விழிப்புணர்வு வரணும், மக்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணுன்ற ஒரு உந்துகோலாக அவர் வந்து இன்றைக்கி இருக்கார். சார், இப்போ கன்னியாகுமரிக்கு போனோம், உங்கள் பேனர் அங்கே ஒன்று இருந்தது. அது எப்படி நீங்கள் எந்த மாரி உங்களோட அமைப்பு அங்கேயும் இருக்கான்றது எங்களுக்கு ஒரு கேள்வி. கண்டிப்பாக சார். சார், பரவலாக வந்து என் கூட படித்தவங்க யூடியூபர்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்குறவங்களாம் நம்ம இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து சில ஆலோசனைகள்லாம் ஒரு மாவட்டத்துலேயும் பரவலாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. சில நேரத்தில் நான் போக முடியாது. அங்கே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு என்னோடய புகைப்படம் வச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு அன்னதானம் ஏதோ ஹெல்ப் பண்ணுறது மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா அங்கே இருக்கிற வழக்கறிஞரை கூப்பிட்டு சின்ன சின்ன சட்ட விழிப்புணர்வு சந்தேகங்கள் இருக்குல்ல, சட்ட சார்ந்த சந்தேகங்கள் வந்து கேட்கறதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி வச்சு பண்ணுவோம் சார். அது வந்து தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்துலேயும் பரவலாக இருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நான் தொடர்ச்சியாக வரும் ஆண்டில் வந்து 2025 வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லுமே சட்ட ஆலோசனை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம பயணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம் சார். சார், உங்கள் சங்கம் மூலிமா நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்க. அதனால் மக்களுக்கு என்னென்ன உதவி திட்டத்தை செஞ்சீங்க, என்னென்ன அதில் பெரிய மக்களுக்கு செய்ய வேண்டிய புரிதல் என்னென்ன பண்ணீங்கன்றது வந்து கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். கடந்த ஆண்டு 23/12/2023 அன்று நம்ம கடலூர் டவுன் ஹாலில் வந்து ஒரு 2000 பேர் அவங்களுக்கான சட்ட சார்ந்த சந்தேகங்கள், அவங்களுக்கான அடிப்படை சட்ட புத்தகம், நான் அது ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சட்ட புத்தகத்தை இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன பண்ணுறோம், இப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறோம், நீதிமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை நானே எழுதி ஒரு அடிப்படை சட்ட புத்தகம்னு வந்து இலவசமாக கொடுத்தேன். அதன் பிறகு அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அவங்களுக்கான அந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து இது பண்ணி விட்டேன். அதன் பிறகு என்னுடைய குழு அமைப்பு வழக்கறிஞர்கள் தோழர்கள் சங்கத்தின் தோழர்கள்லாம் வந்து இந்த +2 10th படித்தவங்களுக்குலாம் வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க இடத்துல வந்து நம்ம லஞ்ச் பெரிய அளவில் நம்ம
இது பண்ணி ரெடி பண்ணோம் சார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணாங்க, சர்வீஸில் சேவை. உங்களை நிறைய பேர் மக்கள் நம்ம கூட இருக்கவங்க, நான் மட்டும் இதுக்கு பெரிய உறுதுணையாக இல்லை, நம்ம கூட நிறைய பயணிச்சாங்க, நிறைய வழக்கறிஞர்கள் கூட இருந்தாங்க, நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய உழைப்புலாம் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து ஒரு அவார்டு வந்து தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு வந்து சிறந்த ஒரு சமூக சேவருக்கான விருது ஒன்று கொடுத்து நிறைவு பண்ணோம். அதனால அதே போதை இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம கடலூர் இதில் வந்து ஒரு பேரணி ஒன்று நடத்தணும் சார். இந்த பேரணி நினைச்சு இப்போ புரட்சியாளர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தி அந்த ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணோம். இந்த ஆண்டு அது செய்யணும். இந்த ஆண்டு வந்து டவுன் ஹாலில் தான் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் 2-3 மாதத்துல பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யலாம். இது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்திலையும், அதாவது ஒரு 5 மாவட்டங்களை இப்போ தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ 2வது இப்போ கடலூரில் பண்ணுறோம், அது திருச்சி, திண்டுக்கல், இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்மளுடைய சகோதரர்கள் தோழர்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க அந்த பார்த்து கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. நம்ம நேரடியாக பார்த்து செல்றதுக்காக இருக்கிறோம். 2வது உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆல் இண்டியா ஜெகன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு இன்ஸ்டா பற்றி ரொம்ப தெரியாது, ஓகேங்களா? அந்த இதில் நீங்களும் உங்களை சார்ந்த ஹெல்ப் பண்ண சட்ட ரீதியான சந்தேகங்கள், வேற ஏதோ உங்களுக்கு உதவி எது சொன்னாலும் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் சார். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவை பசங்களுக்கு அறிதல். ஆனால் லா இன்ஃபர்மேஷனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் புரிதல்ன்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி அவரோட புரிதல் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சார்பாக நம்ம அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மென்மூலம் மக்களுக்கு அவர் உதவி பண்ணுவார், நம்பிக்கையாக இருங்க. உங்களை தேடி வருவார். லா இன்ஃபர்மேஷன்னா கடலூர்னா லா இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடுனா லா இன்ஃபர்மேஷன். ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.